மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தவிக கட்சியில் இருந்து வெளியேறினார் புஷி ஆனந்த். அதாவது என்னடா சொல்கிறீங்க, அவர் தான் தவிக கட்சியின் பொது செயலாளரே, அவரே வெளியேறிவிட்டார் என்பதை ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தான் தருகிறது. அதாவது கரூர் நடந்த சம்பவத்திற்கு தவிக கட்சியின், அதாவது கரூர் மாவட்ட தவிக கட்சியின் செயலாளர் மற்றும் பொது செயலாளரை கைது செய்ய கோரி போலீஸ் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நமது புஷி ஆனந்த் பார்த்திங்கன்னா பல நாட்களாக தலைமறைவாக தான் இருந்தார். இது உங்கள் அனைக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, ஒரு 10 நாளுக்கு முன்பு நம்ம விஜயிடமும் ஒரு 20 நிமிடமும் பேசிவிட்டு மறுபடியும் தலைமறைவாகி தான் இருந்தார். இப்போது அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தலைமறைமாக இருந்தீங்க சரி, எதற்காக வந்து விஜயிடம் மறுபடியும் பேசினீர்கள்? அப்படி என்ன பேசினீர்கள், என்ன நடந்தது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையை நமது சமூக வலைதளங்களில் பரவி வந்துட்டுருக்கு. இப்பொழுது என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமது புஷி ஆனந்த் மீது எந்த ஒரு வழக்கு பதிவும் பண்ணலை. அவர் இப்பொழுது மீண்டும் தவேகாவின் பொது செயலாளராகத்தான் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் மீண்டும் கட்சியில் இணைந்து பிரச்சாரம் கூட்டம் நீட்டிப்பார்கள் என்ற ஒரு தகவல் இப்பொழுதுதான் வெளியானது. இது ஒரு சற்று முன் வந்த தகவல் தான். இதை பொறுத்திருந்து பார்ப்போம். அவர்கள் மீண்டும் பிரச்சாரம் கூட்ட போகிறார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. இது தொடர்பான அரசியல் செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்கள் தவேக கட்சி மீது ஆதரவு தெரிவிப்பீர்களா இல்லையா என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.